ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கேஸ் ஒன்று பார்ப்போம். ஏக்கும் பிக்கும் ஒரு அக்ரிமெண்ட். ஏ வந்து அவரோட பணத்தை சேவிங்ஸை கொடுத்து பியோட வீடை வந்து வாங்குறதுக்காக ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று என்டர் பண்ணிக்கிறாரு. ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பி என்ன பண்ணுறாரு, ஒரு டேட் அன்றைக்கி இந்த வீடை ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த அக்ரிமெண்ட் அன்றைக்கி ஒத்துக்கிறாரு. ஏ வந்து பணத்தோட ரெடியாக இருக்கார். அதனால ஏ வந்து அந்த அக்ரிமெண்ட் படி பி வந்து ஏதோ ஒரு பார்ட்டி வந்து நடக்க தவறிடுறாங்க. ஸோ வந்து அவங்களுக்கு நடுவில் ஒரு ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் சூட்டு இந்த கான்ட்ராக்ட் படி நீங்கள் நடக்கலை அப்படின்னு ஒரு கேஸ் ஒன்று நடக்கிறது. இந்த கேஸ் நடக்கும்போது கீழ்கோர்ட்டில் வந்து பி ஜெயிச்சிடுறாருன்னு அவர் வந்து ஏக்கு அந்த வீட்டை விற்று கொடுக்க வேண்டான்ற ஒரு சூழ்நிலை ஒன்று ஏற்படும் போது அவர் என்ன பண்ணிடுறாருன்னா சிக்கு இன்னொரு பார்ட்டிக்கு அந்த வீட்டை வந்து வித்துடுறாரு, கைமாற்றிடுறாரு. ஆனால் ஏ வந்து அப்பீல் போயிட்டு அப்பீலில் வந்து ஏ ஜெயிச்சிடுறாரு. கீழ்கோர்ட் தீர்ப்பை வந்து ரத்தாயிடுறது. ஏ வந்து அப்பீலில் ஜெயிச்சிடுறாரு. அப்படி இருக்கும்போது பி வந்து இன்னொருத்தருக்கு வித்துட்டாரு. அவர் சாதமாக ஜட்ஜ்மெண்ட் இருக்குன்றதை நம்பி இன்னொருத்தருக்கு அந்த வீடை வித்துடுறாரு. ஸோ இப்போ அப்பீல் போர்ச்சே தலைகீழாக மாறிடுறது. அப்படி இருக்கும்போது இதை சரி செய்ய முடியுமா, திரும்பி மாற்றி ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு கொண்டு வர முடியுமா, அதுக்கு சட்டத்தில் எதனா ப்ரொவிஷன் இருக்கா அப்படின்றது ஒரு கொஸ்டின். இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் கேஸுக்கு மட்டும் இல்லை, நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க முடியும். ஏக்கும் மிக ஒரு ரிகவரி ஆஃப் பொசிஷன் கேஸ்ன்னு வச்சுக்கோங்க. அந்த ப்ராப்பர்ட்டியோட உடைமையை பொசிஷனை வந்து மீட்டெடுக்கிறதுக்காக ஒரு கேஸ் நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. கீழ்கோர்ட்டில் தோத்துடுறாரு, மேல் கோர்ட்டில் வந்து ஜெயிச்சிடுறாரு. அப்படி இருக்கும்போது பழைய பொசிஷனுக்கு திரும்பி ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு கீழ்கோர்ட் தீர்ப்பை நம்பி பொசிஷன் வந்து கைமாற்றி கொடுத்துட்றாங்க. ஆனால் மேல்கோர்ட் அப்பீல் போனோடனே ஜெயிச்சிடுறாரு. திரும்பி அந்த பொசிஷனை கொடுக்கணுன்ற ஒரு டியூட்டி இவங்களுக்கு இருக்குது இல்லையா, அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு பேர் ரெஸ்டிடியூஷன் அப்படின்றது பேர். சிவில் ப்ரொசீஜர் கோடில் பெரும்பாலும் நிறைய பேர் உள்ள நுழையாத வெஞ்சர் பண்ணாத ஒரு பர்டிகுலர் டொமைன் இது. ரெஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் ஒரு ப்ரொவிஷன் இருக்குது செக்ஷன் 144 சிவில் ப்ரொசீஜர் கோடில். இதை பற்றி ஒரு சில விஷயங்களை ரொம்ப முக்கியமான விஷயங்களை நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ரெஸ்டிடியூஷன்றது ரெண்டு ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு ப்ரொவிஷன். முதல் ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் என்னென்னா, கோர்ட்டு தப்பு பண்ண முடியாது, கோர்ட் கேன் டூ நோ ராங். அதுதான் ஃபண்டமெண்டல் பிரின்சிபல். அதாவது அவங்களுக்கு விரோதமாக, நியாயத்துக்கு விரோதமான ஒரு விஷயத்தை நடக்கிறதுக்கு ஒரு நீதிமன்றம் வந்து காரணமாகக்கூடாது அப்படின்றது ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் பிரின்சிபல். செகண்ட் ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் வந்து நோ பர்சன் கேன் பி unjustly enriched at the cost of another. அதாவது இன்னொருத்தரை வச்சு யாராலையும் அநியாயமாக அவர் வந்து லாபம் அடைய முடியாது. இன்னொருத்தரை நஷ்டப்படுத்தி ஒருத்தர் வந்து அநியாயமான முறையில் லாபம் அடைய முடியாது, அன்ஜஸ்ட் என்ரிச்மெண்ட் நடக்கக்கூடாது அப்படின்றது. இது ரெண்டு ஃபண்டமெண்டல் பிரின்சிபலை பேஸ் பண்ணி இருக்கிறது தான் இந்த ரெஸ்டிடியூஷன். இந்த ரெஸ்டிடியூஷன்றது ஒரு பிரின்சிபல் ஆஃப் ஈக்விட்டி. அது வந்து ஒரு இன்னரண்ட் பவர், கோர்ட்டுக்கே உரிய ஒரு சாதாரணமான ஒரு பவர். ஏன்னா இது வந்து கோர்ட்டு வந்து புதுசாக எந்த உரிமையும் நிலைநாட்டில். கேஸில் ஒன்ஸ் தோத்தாச்சு, அப்பீலில் தோத்தாச்சுன்னா திரும்பி பழைய நிலைக்கு வந்து அதை சரி செஞ்சு கொடுக்கணுன்றது அவங்க ஒருத்தரோட டியூட்டி. ஆனால் சிவில் கேசஸில் ஒன்ஸ் ஒரு டிகிரி முடிஞ்சிடுச்சு, கைமாறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அப்பீல் எவ்வளோ தூரம் போய் ஜெயித்தாலும் அது அன்ஃப்ரக்சுவஸாக போய்டுன்றதும் ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ இது ப்ராக்டிக்கலாக எப்படி வந்து அதை பழைய நிலைக்கு திருப்பி கொண்டு வருதுன்னு நிறைய கேசஸில் பெரிய சேலஞ்சாக கூட இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு இஷ்யூ தான் இந்த ரெஸ்டிடியூஷன்ன்றத ஒரு கான்செப்ட். இதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. செக்ஷன் 144 ரெஸ்டிடியூஷன் பற்றி போட்டிருக்கு. கண்டிஷன் என்னன்னு சிம்பிளாக நம்ம பார்ப்போம். ஒரு 3 கண்டிஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் கண்டிஷன், அந்த தீர்ப்பு இல்லைன்னா தீர்ப்பான டிக்ரி ஆர் ஆர்டர் இட் மஸ்ட் ஹேவ் பீன் ரிவர்ஸ்ட் ஆர் வேரிடு ஆர் மாடிஃபைடு. அதாவது மேல் கோர்ட் வந்து இதை மாற்றி எழுதியிருக்கணும், ரிவர்ஸ் பண்ணியிருக்கணும், இல்லை ரத்து பண்ணியிருக்கணும், இல்லை செட்டிசைட் பண்ணியிருக்கணும் அப்படின்றது இருக்குது. ரெண்டாவது கண்டிஷன், இந்த தீர்ப்புனால இன்னொரு பார்ட்டி பாதிக்கப்பட்டவங்க தான் இந்த கேஸை ஃபைல் பண்ண முடியும். அதாவது ரெஸ்டிடியூஷனுக்கான அப்ளிகேஷனை இந்த ரெஸ்டிடியூஷனால் பாதிக்கப்பட்டவங்க தான் ஃபைல் பண்ண முடியுன்றது ரெண்டாவது கண்டிஷன். மூணாவது கண்டிஷன், இந்த தீர்ப்பு ஆரம்ப கீழ்கோர்ட்டில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பை பேஸ் பண்ணி எதிராளி, அதாவது அந்த தீர்ப்போட அந்த டிகிரி ஹோல்டர் வந்து அதை பேஸ் பண்ணி எதானா ஒரு லாபம் அடைஞ்சிருக்கணும். ஸோ இந்த 3 கண்டிஷன்ஸ் இருந்ததுன்னா ரெஸ்டிடியூஷன்றதை ஃபைல் பண்ண முடியும்.
சரி, இந்த ரெஸ்டிடியூஷன்ற அப்ளிகேஷன் வந்து ஒரு எக்ஸிக்யூஷன் பெட்டிஷனுக்கு இணையானது. எக்ஸிக்யூஷன் பெட்டிஷனே தான். இபின்றது வேற ஒரு லைனில் பார்ப்போம், இந்த ரெஸ்டிடியூஷன்றது வேற ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்குறோம். அதாவது கேஸு கீழ்கோர்ட்டில் ஜெயிச்சவங்க ஃபைல் பண்ணுறது இபி. கீழ்கோர்ட்டில் ஜெயிச்சு அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து அவங்களுக்கு சாதகமாக ஏதான ஒரு காரியம் நடந்து மேல்கோர்ட்டில் வந்து அதுக்கு முரண்பாடாக அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து மாற்றி எழுதப்பட்டது, ஏன்னா அதுக்கு ஃபைல் பண்ணுறது ரெஸ்டிடியூஷன் பெட்டிஷன். ஸோ இந்த இபியில் இந்த ரெஸ்டிடியூஷன் பெட்டிஷனில் இதுவே வந்து இன்னெசன்ஸ் வந்து ஒரு எக்ஸிக்யூஷன் பெட்டிஷனை தான் எடுத்துக்க முடியும். அதாவது மேல்கோர்ட்டோட தீர்ப்பாணையை அமல்படுத்துகிறாங்கன்றது தான் நம்ம எடுத்துக்க முடியும். இதில் நிறைய விஷயம் கேட்கலாம். என்னெல்லாம் கேட்கலான்னா, மீன் ப்ராஃபிட்ஸ், அதாவது இந்த கால அவகாசத்தில் இந்த டிகிரி வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து எதிராளிக்கு சாதகமாக இருக்கும்போது அவர் வந்து இந்த வீட்டுக்கு வாடகை வசூல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு, இல்லை இந்த நிலத்தில் வந்து அவர் வந்து விவசாயம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு, இல்லை இந்த ஃபேக்ட்ரி நடத்தி வந்துட்டு இருந்திருக்காரு. ஸோ இத்தனை கால அவகாசத்துக்கு அவருக்கு ஏற்பட்ட லாபத்தை வந்து எனக்கு வந்து திரும்பி எழுதி கொடுக்கணும் அப்படின்னு கேட்கலாம். இல்லைனாக்கா ரிட்டர்ன் ஆஃப் பொசஷன், அதாவது அந்த ப்ராப்பர்ட்டியோட பொசஷன் வந்து அவர் கையிலே இருக்குது, அது திரும்பி எனக்கே கொடுத்துடணும் அப்படின்னு கேட்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயத்த கேட்கலாம், ஒரு ரெஸ்டிடியூஷன்றதில் கேட்க முடியும். இந்த ரெஸ்டிடியூஷன்ற அப்ளிகேஷன் ஒரு ஃபைனல் டிகிரி, ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு மட்டும் இல்லாத ஒரு ஆர்டருக்கு கூட செல்லுபடியாகும். அதாவது ஒரு இடைக்கால தடை உத்தரவு ஒன்று இருக்குது, அந்த தடை உத்தரவு பேஸ் பண்ணி ஒன்று நடந்து போச்சு, அதுக்கப்புறம் ஒரு சிவில் ரிவிஷன் பெட்டிஷன் ஹைகோர்ட்டில் ஃபைல் பண்ணி இந்த தடை உத்தரவை மாற்றி எழுதி வாங்கியிருக்காங்க அப்படின்னா அதுக்கும் இந்த ரெஸ்டிடியூஷன் அப்ளிகேஷன் செல்லுபடியே ஆகும். இது சம்மந்தமாக 1922 வந்த ஒரு பிரைவேட் கவுன்சில் ஜட்ஜ்மெண்ட் ஒன்று இருக்குது. ஜெய் பெர்ஹாம் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸு, ஜெய் பெர்ஹாம் வர்சஸ் கேதார்நாத் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸு 1922 வந்த பிரைவேட் கவுன்சில், அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்த பிரிட்டிஷ் காலத்தில் இருந்த பிரைவேட் கவுன்சில் ஜட்ஜ்மெண்ட் ஒன்று இருக்குது. ஒருத்தர் வந்து ஒரு சேல், ஒரு ஆக்ஷன் நடந்து போச்சு. அதாவது இவர் வந்து பணம் தரணும், பணம் தரல, அவங்க ப்ராப்பர்ட்டியை ஜப்தி பண்ணி ஆக்ஷன் ஏலத்துக்கு விடுற சூழ்நிலை ஆகிப்போச்சு. அந்த ஏலத்துக்கு வாங்குறவங்க, ஆக்ஷன் பர்ச்சேசர் வந்து பணத்தை கோர்ட்டில் கட்டி அவங்களுக்கு சாதகமாக அந்த ப்ராப்பர்ட்டியை ரெஜிஸ்டர் பண்ணி வாங்கிக்கிட்டாங்க. ஸோ இப்படி வாங்கிக்கிட்ட அந்த ஆக்ஷன் பர்ச்சேசர்ஸ், ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கிக்கிட்ட அந்த ஆக்ஷன் பர்ச்சேசர்ஸோட நிலைமை, ஒருவேளை மேல்கோர்ட்டில் இவர் பணம் தர வேணாம்னு சொல்லி இந்த கேஸே வந்து ரிவர்ஸ் ஆச்சு, ரெஸ்டிடியூஷன் ஆச்சு அப்படின்னா ரெஸ்டிடியூஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணும்போது இந்த ஆக்ஷனை ரத்து பண்ணும்போது இந்த பணத்தை திரும்பி அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஒன்று இருக்குது. ஸோ இதை பற்றி அந்த பர்டிகுலர் கேஸில் சொல்லியிருக்கு. இது வந்து அவங்களுக்கு ஆக்ஷன் பர்ச்சேஸை சேலே செல்லாது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா, நல் அண்ட் வாய்டு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா இந்த பணத்தை அவங்க கொடுக்கணும் கொடுக்கலன்றதை ரெண்டாம் பட்சமாக போயிடும். ஆனால் இந்த சேலை கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம்னாக்கா அவர் வந்து பணத்தை திரும்பி கொடுக்க வேண்டிய ஒரு டைரக்ட் ஒரு ஆப்ளிகேஷன் இருக்குது. ஸோ கேன்சல் பண்ணி அந்த சேலை செட்டிசைட் பண்ணிவிட்டு ஆக்ஷன் பர்ச்சேஸருக்கு சேர வேண்டிய பணத்தை அந்த டிகிரி ஹோல்டர்கிட்டேருந்து, கீழ்கோர்ட்டில் ஆரம்பத்தில் அந்த டிகிரி வாங்கினவர்கிட்டேருந்து ஆக்ஷன் ஏலத்துக்கு விட்டவர்கிட்டேருந்து அந்த பணத்தை மீட்டு கொடுக்க வேண்டியதுக்கு கோர்ட் வந்து ஒரு பொறுப்பாயிடுறது அப்படின்னு சொல்லி இந்த 1922 பிரைவேட் கவுன்சில் ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லியிருக்கு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்டிடியூஷன்றது ஒரு பிரின்சிபல் ஆஃப் ஈக்விட்டி. ஆனால் நம்ம சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே கீழ்கோர்ட் தீர்ப்பு வந்து நிரந்தரம் இல்லை. நிறைய கேசஸில் ஹைகோர்ட்டில் போகும்போது அது ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, இல்லை அட்லீஸ்ட் ஒரு பார்ஷியல் மாடிஃபிகேஷன் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ரிவர்சல் இல்லைனா இந்த பார்ஷியல் மாடிஃபிகேஷனை பேஸ் பண்ணி அந்த கீழ்கோர்ட்டில் அவங்களுக்கு இருக்க வேண்டிய நியாயத்தை நிலைநாட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த ரெஸ்டிடியூஷன்ற ஒரு பெட்டிஷன் செக்ஷன் 145 ஆஃப் சிவில் ப்ரொசீஜர் கோடில் இருக்குது. இது முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது, நிறைய பேர் அவ்வளோவா வெஞ்சர் பண்ணாத ஒரு ஏரியா, ஆனால் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இது.